What is the value of P cause the motion to impend? Assume coefficient of friction to be 0.3. Okay, the block and surface is coefficient is 0.3 and P force acting at the 30 degree to the 30 degree angle. Okay, the P force acting at the, this is a 30 degree angle. Okay, this is the given problem. Okay, what is the value of P? You want to find the value of P for particular 30 degree angle. So is the two block, one is the horizontal, another one is the inclined block. Okay, this is a block 1, this is the block 2. Okay, so first to draw the free body diagram of blocks. Okay, two blocks is the free body diagram of block 1 is the free body diagram of block 1 is the inclined one. Okay, is the block is the inclined to the surface. Okay, so incline is the horizontal line and vertical line. Okay, the block, the weight of the block is 75. Okay, 75 kg, 75 into 9.81. This is the weight of the block, okay, in terms of Newton. Okay, this is the free body diagram. First to draw the free body diagram. Okay, so force. Okay, இப்போ என்ன ஆகும், இந்த பிளாக் வந்து டவுன்வேர்டு வரதுக்கு மூவ் ஆகும். ஓகே, கீழே டவுன்வேர்டு வருமா? இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்வேர்டு கீழே வர போகல டென்சைல் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். டென்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடு. ஓகே, கீழே வெயிட் இதாகும். ஸோ அந்த வெயிட் வந்து என்னது, இந்த பெல்ட் தான் வந்து என்ன பண்ணுது, ரோப் ஆர் பெல்ட் தான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும், தாங்கும். ஸோ அதுதான் டென்சைல் வந்து ஆப்போசிட் சைடில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கீழே இறங்கும்போது ஆப்போசிட் டென்சில் ஆக்ட் ஆகும் போல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டு ஆக்ட் ஆகும். ஸோ டென்சில் ஃபோர்ஸ் அப்வேர்ட், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் டவுன்வேர்டு. ஓகே, ஸோ இந்த டென்சில் அண்டு ஃப்ரிக்ஷனல் வந்து இந்த பிளாக்கு ஹரிஜாண்டலாக இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் சைட் டு த பிளாக்குக்கு ஆப்போசிட் சைடு. ஓகே, வெயிட்டுக்கு இந்த பிளாக்கோட வெயிட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நார்மல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இது இஸ் RN1, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் FF1 அண்டு டென்சைல் இஸ் T. ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து வெயிட் வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து என்னது, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், நம்ம பேரலல் ஆர் ஹரிஜாண்டல் ஆர் வெர்டிக்கலாக மாற்றணும் இந்த பிளாக்கு இந்த வெயிட்டை. ஓகே, இது இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து சம் ஆங்கிள் இருக்கிறதுனால, இந்த 60 டிகிரி ஆங்கிளில் பிளாக் இருக்கிறதுனால காம்பவுண்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ், திஸ் இஸ் a 60 டிகிரி. ஓகே, this is the clockwise direction resultant force. ஸோ இது வந்து ஆன்டி காம்பவுண்ட் ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வரும். ஓகே, இதுதான் வந்து 75 இன்ட்டு 9.1 இந்த வெயிட் ஆட் ஆகுது, இஸ் த கிளாக்வைஸில் ஆட் ஆகுது. காம்பவுண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, சைன் அண்ட் காஸ், ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், ஆப்போசிட் சைடுனா 75 இன்ட்டு 9.81 இன்ட்டு சைன் 60, adjacent side is 75 into 9.81 the cos 60. Okay, so this is the clockwise, this is the anti-clockwise, common force in the anti-clockwise direction. Okay, so இப்போ என்ன ஆகுது, எல்லாமே வந்து என்னது, ஃபோர்ஸஸ் வந்து இந்த பிளாக்குக்கு ஹரிஜாண்டல் ஆர் வெர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ தான் சம் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆஃப் ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக மாற்றின பிளாக்கு. நெக்ஸ்ட் வந்து 50 kg. ஸோ இது ஆல்ரெடி வந்து இன்க்ளைண்ட் இல்லை. ஸோ சம் ஹரிஜாண்டல் சர்ஃபேஸஸில் நார்மலாக இருக்குது. சம் ஃபோர்ஸஸ் P மட்டும் ஆக்ட் ஆகுது, சம் ஆங்கிளில் 30 டிகிரி ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது. ஸோ வெயிட் ஆஃப் த பிளாக் இஸ் 50 இன்ட்டு 9.81 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆப்போசிட் சைடில் நார்மல் ரியாக்ஷன், அதுக்கு ஈக்குவல் நார்மல் ரியாக்ஷன் ஆப்போசிட் சைடில் ஆக்ட் ஆகும். தட் இஸ் RN2. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் P அப்படிங்கிறது வந்து இந்த சைடு நம்ம ஃபார்வேர்ட் சைடில் புல் பண்ணுறோம். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டென்சைல் ஃபோர்ஸ் என்ன ஆகும், இந்த சைடு ஆக்ட் ஆகும் T. ஓகேவா, ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ரோப் வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து இழுத்து பிடிக்கும். ஓகேங்களா, இந்த வெயிட் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு வந்து P ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ P அப்படிங்கிறது நம்ம இங்கே இருக்கிறோம், ஸோ புல் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் அந்த ஆப்போசிட்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, பிளாக்ல இருக்கிற ஃப்ரிக்ஷனல் எல்லாம் என்ன ஆகும், இந்த Pங்கிற ஃபோர்ஸை வந்து அப்போஸ் பண்ணும். ஓகே, விடாது. ஓகே,
ஸோ இந்த ஃப்ரிக்ஷனால பிங்கிற ஃபோர்ஸ் வந்து நம்ம பிளாக்கை வந்து விடாது. ஸோ அதனால் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடு ஆகும். தட் இஸ் FF2. ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் FF2 ஆக்ட் ஆகும். ஸோ டென்சைல் மார்க் பண்ணிடுறோம். FF2 ஃப்ரிக்ஸ் மார்க் பண்ணுறோம் RN2. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வெர்டிக்கல் அண்ட் ஹரிஜாண்டலாக இருக்குது. இந்த பிங்கிற ஃபோர்ஸஸ் மட்டும் சம் இன்க்ளினேஷன் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் பண்ணதை ஹரிஜாண்டல் வெர்டிக்கலாக மாற்றணும். ஸோ அது வெர்டிக்கல்னால் 2 காம்பனன்ட்ஸாக பிரியும். ஸோ இந்த பிங்கிற ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸில் ஆகுது. ஸோ காம்பனன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் அ கிளாக் வைஸ் காம்பனன்ட் ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, திஸ் இஸ் அ 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட் இஸ் P இன்ட்டு sin 30, adjacent side is P இன்ட்டு cos 30. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் 2 பிளாக்ஸ் வஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸோ இதோட சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 அட் த ஈக்லிபிரியம் கண்டிஷனில் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது எதுன்னு பார்க்கணும். ஸோ this is RN is இந்த பிளாக்குக்கு வெர்டிக்கலாக இருக்கணும். ஓகே, இந்த பிளாக்குக்கு இந்த ஃபோர்ஸு வெர்டிக்கல். ஓகே, RN1 is equal to ஆப்போசிட் சைடில் எது ஆக்ட் ஆகுது இது. ஓகே, ரெண்டே ஃபோர்ஸ் தான் வெர்டிக்கல் இருக்குது, RN1 அண்டு 75 into 9.81 cos theta. ஸோ 75 into 9.81 cos 60. ஸோ RN1 is equal to 367.88 Newton. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா தெரியும், FF equal to mu RN1. ஸோ FF1 is equal to 0.3. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் 0.3 சொல்லியிருக்கோம். சில ஃப்ரிக்ஷன் 0.3 into 367.88 Newton. So FF1 is equal to 110.3625 Newton act ஆகுது. ஓகே, ஸோ F of frictional force. ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஹரிஜாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எது ஹரிஜாண்டல், which one is a horizontal forces? T is one horizontal forces. Next FF1 is one horizontal forces. Okay, next one is 75 into 9.81 sin theta is one of the horizontal forces. ஸோ இது எல்லாமே இந்த பிளாக்குக்கு தான் ஹரிஜாண்டல். ஓகே, விசிபிலிட்டி பார்த்தா இன்க்ளைண்டாக இருக்க மாட்டோம், பட் அந்த பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹரிஜாண்டல் ஃபோர்ஸஸ். T FF1 is, so forward force is, okay, forward is positive, backward force is negative, upward is positive and downward is negative. இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ T minus downward is FF1 minus, ஸோ இது backward. ஓகே, minus 75 into 9.1 sin 60 equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம். FF1 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 110.3625. ஸோ 9.81 sin 60 சால்வ் பண்ணும் போல் 637.18 கிடைக்குது. ஸோ இதை சம் பண்ணும் போல் the T value is 747.540 Newton. This is the tension acting in the rope. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து பிளாக் 1 பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், நம்ம T கிடச்சிருச்சு. பிளாக் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிளாக் 2ல் T வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இந்த P வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ தீட்டா வந்து 30 டிகிரி நம்மளுக்கு ஆல்ரெடி கிவன். ஸோ 30 டிகிரிஸ் கிவன் வேல்யூ. ஓகே, சம்டைம்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கொடுத்துருந்தாங்கன்னா P வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கும், கொடுக்கலனா P அண்ட் தீட்டா வேல்யூ ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆல்ரெடி ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்துரும். ஸோ வெயிட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, P ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ஸ் ஆக்ட் ஆகுது. டென்சைல் பார்த்துட்டோம். Pங்கிறது ஹரிஜாண்டல் வெர்டிக்கலாக மாற்றணும். ஸோ இது காம்பனன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் P cos 30, P sin 30. ஸோ ஆல்ரெடி ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டு ட்ரா த ஈக்லிபிரியம் ஆஃப் சம் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆஃப் ஹரிஜாண்டல் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஃபார் 50 kg. சம் ஆஃப் F of I equal to 0. ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்னால் எது இருக்கும், 1, 2 and 3 forces is the vertical. Okay, 15 9.81 RN2 P sin 30. Okay, so P upward force is positive, so P sin theta sin 30 plus RN2 upward positive. So 50 into 9.81 is downward, so minus 50 into 9.81 is equal to 0. So then is solve பண்றோம். Okay, so இப்பனா RN2 490 15 9.490.5 minus P sin 30 இருக்குது. ஸோ FF2 நம்மளுக்கு தெரியும் mu RN2. ஸோ mu is 0.3, RN2 is 490.5 minus P sin 30 degree. ஸோ FF2 is equal to 147.15 minus 0.3 P sin 30. ஸோ இதுதான் நம்ம FF2 வேல்யூ. தென் வந்து சம் ஆஃப் ஹரிஜாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஹரிஜாண்டல் ஃபோர்ஸஸ் வந்து T1 ஹரிஜாண்டல், FF2 and the P cos
30 is the horizontal forces. So forward force is positive. P cos 30 is positive minus f of 2 and t is negative. Okay, minus f of 2, t is equal to 0. P cos 30, okay, f of 2 is 147.15 minus 0.3 p sin 30 degree minus t is at 747.540. Find out பண்ணியாச்சு. So p cos 30, so இதை உள்ள சைன் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் 147.15, ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 0.3 p sin 30, okay, minus 747.540, then p cos theta, so is equal to 147.15 minus 0.3 p sin 30, so here p 30 degrees, so plus 747. so இந்த சைடு கொண்டு போகிறோம் 0. ஓகே, எல்லா டைம் சைடு கொண்டு போனால பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது. p sin p cos 30, ஸோ இந்த சைடு வந்துருச்சு ப்ளஸ் 0.3, ஓகே மூவ் பண்ணுறோம் 0.3 p sin 30, ஓகே. ஸோ 147.15 ப்ளஸ் 747.540, ஸோ p வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ cos theta plus so p is the common term, so take outside, so p is equal to 147.15 747.54 divided by cos 30 degree plus 0.3 sin 30 degree. ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 894.69 கிடைக்குது. இந்த cos 30 plus 0.3 sin 30 சால்வ் பண்ணுறோம். ஸோ cos 30 is 0.866, sin 30 is 0.5. ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணும்போது நம்மளுக்கு 1.01 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ p வேல்யூ இஸ் 880.60. ஸோ இந்த p வேல்யூ என்ன பண்ணும் 30 டிகிரி ஆங்கிள் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து 30 டிகிரி ஆங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த p வேல்யூ ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 880.60 நியூட்டன் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த பிளாக் வந்து கீழே போகாமல் மேலே நம்ம இழுக்க முடியும், ஸ்லோப்பில் போகாது. ஸோ அந்த மினிமம் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனாலும் ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம 880.60 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக பீல நம்ம கொடுத்தா மட்டும்தான் பிளாக் கீழே போகாமல் மேலே இழுக்க முடியும். சரியா? தேங்க்யூ.